சொல்லுவாங்க மக்களுக்கு நல்லதே செய்யறதுக்கு தான். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றிங்க நன்றிங்க என்னோட ஆமா இதுக்காக பதவி ஏற்புக்காக வந்திருக்காங்க. அதுக்காக கூட வந்து ஆசிரியருக்காக வந்திருக்காங்க. ஆமா வேற ஒன்னும். அம்மா வந்துட்டு தமிழக ஆட்சியில அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க. அது தெரியாது. அது வந்து யாரு நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. கட்சியோட ஒரு அணி வந்து ஆதரவு தரீங்க. உங்க அம்மா வந்து முக்கிய இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் அல்ல எதா இருந்தாலும் அந்த கட்சி தலைவரும் அவங்களுக்குள்ள முடிவு எடுத்து இது வந்து தலைமைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு அவங்க பேசி தீர்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்மளோ அம்மா வந்து இது ஒரு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு எம்எல்ஏவா தான் இருக்காங்களே தவிர கட்சியில மத்த வந்து பெரிய பொறுப்புல அவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இது பெரிய லெவலில் பேசும்போது நம்ம இதுல போய் நம்ம ஏதோ தலையிட்டாலும் தப்பான விவரமா இருக்கும். ஒரு 8 அமைச்சர் பதவி டிமாண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. தாவேக ஆட்சியில அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. மற்றவங்களுக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். எங்க தவற வந்து யூடியூப்ல இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அது வந்து அந்த தப்பான தவறான செய்தி பார்க்க கூட சொல்லி டெஃபமேஷன் நாங்க போட்டிருக்கோம். அப்படி இல்லங்க. எல்லாமே நீங்க நம்ப கூடாது. இல்ல அவங்க வந்து நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏன்னா இது தலைமைக்குள்ள நடக்கிற ஒரு கருத்து வேறுபாடு. அது வந்து தலைமை அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்க. அதுல போய் இவங்களை வந்து நம்ம இந்த இதுல அதனாலதான் நியூட்ரலா இது பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கூடாது. அது தலைமைக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எதுவும் தவறான நம்ம கமெண்ட் பண்ற எந்த ஒரு விஷயம் தவறா போயிடக்கூடாது. அவதூறா பேசுறவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். நன்றி நன்றி வணக்கம். ஆட்சியில நீங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டால் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வரவேற்பீங்களா? இல்ல அதெல்லாம் இறைவன் நீ வாங்க. ஓகே தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.